சாம்பார் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 15, மல்லி 1 கப்பு, கல் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கடலைப்பருப்பு 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு, வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், கருவேப்பிலை. இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு அது சூடான உடனே காஞ்ச மிளகாய் 15 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வறுக்கணும். காரம் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். சேர்த்து போட்டே வறுக்கலாம், தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உளுந்து 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுங்க. நல்லா வறுத்த உடனே நல்லா ஒரு வாசம் வரும். கருவேப்பிலை, வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துட்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்கள். கல் உப்பு சால்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள் 1/4 ஸ்பூன். அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இதோ ஒரு பெரிய அகண்ட தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 90% அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நுணுக்கி. சாம்பார் பொடி ரெடி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்து முடித்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Share happiness and spread positivity.